ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ஏசாயா 43 அதிகாரம் 19 ஐசையா 43 verse 19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்கிறவர். அது இப்பொழுதே தோன்றும் என்று சொல்லுகிறார். The Lord God wants to do something new in your life and it is going to spring forth now. So we need to understand our God is a God of today. He will do great things in your life today. You might not have imagined what is going to happen, but you have been praying for so many months and so many years, but the Lord is going to perform a miracle today in your life, and it is going to spring forth now. What kind of miracle we are expecting? The Word of God says, God will make a way in the wilderness. It might look like a wilderness in your life. It might look there is no clue for a flourishing yield of your efforts. நீங்கள் அதிகமாக பிரயாசப்பட்டும் அதற்கு பிரதிபலனே கிடைக்காதது போல தோன்றலாம். அதுதான் ஒரு வனாந்தரமான ஒரு வாழ்க்கை. அந்த வனாந்தரமான வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு வழியை உண்டு பண்ணுவார். God will make a way in the wilderness. You need to believe it. You need to believe that the Lord is able to make a way where there is no way. People may say there is no way, but God will say there is a broad way for you. உங்களுக்காக பெரிய ஒரு வழியை அவர் திறக்கிறவராக இருக்கிறார். அடுத்ததாக ஆண்டவர் சொல்கிறார், நான் அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொல்கிறார். அவாந்தர வெளி என்று சொன்னால் பாலைவனம் போன்றதான ஒரு இடம். பாலைவனத்தில ஆறுகள் வர வாய்ப்புகளே இல்லை. பாலைவனத்திலே எந்த விதமான பயிர் செடி கொடிகள் வளர்வதற்கு வாய்ப்புகளே இல்லை. காரணம், அங்கே ஆறு இல்லை. ஆனால் ஆறுகள் வரும் பொழுது அங்கே தண்ணீர் உண்டாகிறது. தண்ணீர்கள் இருந்தானால் அங்கே பயிர் செடி கொடிகள் வளர்வதற்கு நல்ல சூழ்நிலை உண்டாகிறது. அதே போல உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு செழிப்பை கொடுக்கும்படியான ஆறுகளை கொண்டு வர போகிறார். God is going to bring rivers in your deserted life. You might have been deserted by so many people. You might think that my life is like a wilderness. My life is like a desert. There is no chance of any kind of fertility in my life. But the Lord God says, God will bring rivers in the desert. உங்கள் வாழ்க்கையில செழிப்பை உண்டாக்கும் நதியை கொண்டு வருவார். God can bring great rivers in your deserted life. God will make your land fertile. உங்களுடைய வாழ்க்கை ஒரு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக மாற்றுவார். உங்களுடைய வாழ்க்கையில அதிக பலன் கொடுக்கிறதான ஒரு வாழ்க்கையாக உங்களை மாற்றும்படிக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். God is going to perform a miracle today. It's a new thing that God is going to perform. Believe in Him. Claim this promise. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் புதிய காரியத்தை நீ செய்ய போகிறீர் என்பதை விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில நாங்கள் நினைப்பதற்கும் நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்கிற உம்முடைய வல்லமையின்படியே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வார்த்தை நிறைவேறுவதாக. உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.